பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். எப்படி எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு பிரதான சமாதானமும் பிரதான சந்தோஷமும் விடுதலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்க. எப்படி எல்லாருமே ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்தின ஒவ்வொரு செயல்களும் எவ்வளவு ஆச்சரியமானவைகள். தேவன் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் நீங்கள் இவ்வளவு நாளும் தேவன் நம்மளை எப்படி கருத்தாய் விசாரித்திருக்கிறார் பாருங்களேன். அவருடைய மகிமையான ஆசீர்வாதம் தான். இந்த நாளிலும் நாங்கள் ஒரு விசேஷித்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணலாம். 71வது சங்கீதம் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஆனால் வெட்கத்தை உண்டாக்குற பல விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. தாவீது ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள முகம் கொடுத்துட்டு, ஆண்டவரை நான் வெட்கப்படாதபடி செய்யுங்கப்பா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர். நாம் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் நம் பக்கமாய் கடந்து வந்து நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவர், நம்மோடு கூட வருகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்பொழுதும் நன்மைத்தனங்களை நமக்கு வாய்க்க பண்ணி நமக்கு எப்பொழுதுமே போதுமானவராய் இருக்கிறவர் அல்லவா. நம்முடைய சோகங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய தனிமைகளிலே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறவர். நம்முடைய ஒவ்வொரு சூழலை நன்றாய் புரிந்து கொள்ளக்கூடியவர். சில சந்தர்ப்பத்தில் நம்மோட நன்றா பழகினவங்க சில துரோகங்களை நம்மளுக்கு செய்வாங்க. நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் அவங்க உதவியை நாங்கள் நாடி நிற்போம். அவங்க ஒரு நாளும் உதவி கொடுக்கவே மாட்டாங்க, விலகி போவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் மனம் நொந்து போயிருக்கிறீங்களா? மன சோர்வடைஞ்சிருக்கிறீங்களா? அப்படி சோர்வடைந்து நொந்து போய் இருந்தா தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? எப்பவுமே நம்மோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தெய்வம் நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு உதவி புரிகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்கிறது இல்லைங்க. ஆனா நாங்க யோசிக்கிறோம், ஆண்டவரே நீங்க இதை காண்றது இல்லையா, நீங்க இதை கவனிக்கிறது இல்லையா, நீங்க பாக்குறதே இல்லையா, எனக்கெல்லாம் இப்படி தீமை நடக்குதே அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர். நாம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான அற்புதங்களை செய்து நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க உங்களை புரிஞ்சு கொள்ளல என்று நீங்க நொந்து போறீங்களா? நம்ம சூழ உள்ளவர்கள் நமக்கு துரோகம் செய்தாங்கன்னு நீங்க மனம் அதைரியப்பட்டுட்டீங்களா? நீங்க ஒன்றுக்கும் குறித்து கவலைப்படாதீங்க, ஒன்றை குறித்து வேதனை அடைஞ்சு நொந்து போகாதீங்க. தேவன் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்து உங்களை கனம் பண்ண அவர் வாஞ்சிக்கிறார். அவர் மூலமாய் உங்களுக்கு ஒரு நன்மை வரும். D.L. மூடியோட வாழ்க்கையில அவர் அநாதை பிள்ளைகளை அதிகமாய் ஆதரித்த ஒரு மனிதன். ஒரு தடவை உண்ணுவதற்கு ஆகாரம் இல்லை, குடிப்பதற்கு எதுவுமே கிடைக்கல. அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தாராம். அந்த வீதி வழியாய் ஒரு பால்காரர் கடந்து போய் கொண்டிருந்தார் பெரிய வாகனத்திலே. அந்த வாகனம் சடுதியாய் அது பழுதாகி நின்று விட்டது. அவர் என்ன செய்வதென்று யோசித்த பொழுது அங்கே இருக்கிற அநாதை இல்லத்தை குறித்து அவர் கேள்விப்பட்டு அந்த இடத்திற்கு வந்து கதவை தட்டி சொன்னார், ஐயா, என்னிடத்தில் பால்கள் இருக்கிறது நிறைய, நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்ட பொழுது D.L. மூடி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். ஆண்டவர் அந்த இடத்தில் அந்த மக்களை, அந்த பிள்ளைகளை போஷித்தார். அன்பு பிள்ளையே, தேவனுக்கு 1000 வழி உண்டு, மனிதனுக்கு ஒரு வழிதான். தேவனுக்கு 1000 வழி இருக்கு. ஒரு வழி அடைக்கப்பட்டுதா, தேவன் உனக்காக 1000 வழியை திறந்து கொடுப்பார். அதில் ஒரு நன்மையை உண்டாக்குவார். என்றைக்கும் விசுவாசத்தோடு தேவனை பற்றி கொண்டிருங்க, தேவனை பிடிச்சு கொள்ளுங்க. தேவனை நான் உண்மை நம்பி இருக்கிறேன், என்னை கைவிடாதீங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் தேவையில் நான் உங்களை நம்புகிறேன், என் தனிமையில் நான் உங்களை நம்புகிறேன், என் போராட்டத்தில் உங்களை நம்புகிறேன். எனக்கு ஆண்டவரே ஒரு தேவை, ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு தீர்வுக்கு நான் உண்மைத்தான் நம்புகிறேன்னு சொல்லி அவரை நோக்கி பாருங்க. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்து உங்களை கனம் பண்ணி காக்க வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்மை நம்பி உம்மை தேடிக்கொண்டிருக்கும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்து மக்களை நீர் கனம் பண்ணும். ஆண்டவரே, இவர்களுக்கு போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. நீங்கள் அவருக்கு புதுமைகளை செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்படுத்தி தாங்கி நடத்துங்க. இந்த அதிகாலையில் ஒரு உற்சாகமான செய்தியை, ஒரு சமாதானமான செய்தியை
உங்களோட பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணி நீங்கள் ஆண்டவரை நடத்தி செல்லுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.